இந்த தினத்தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாம் பார்க்க போகும் தேவனுடைய வசனம், ஜீசஸ் இஸ் a ஸ்பீக்கிங் காட். இயேசு கிறிஸ்து ஆதியிலிருந்து, ஆதியாகமம் தொடக்க நூலிலிருந்து திருவெளிப்பாடு புத்தகம், வெளிப்படுத்தின விசேஷம் வரை இன்றும் கூட he is a speaking God. அவர் உங்களோடும் என்னோடும் உரையாடி கொண்டிருக்கிற தெய்வமாக இருக்கிறார். எனக்கு பிரியமான என் அன்பு சகோதர சகோதரர்களே, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் தாமே தன்னுடைய பரிபூர்ண ஆசீர்வாதத்தை கொடுப்பாராக. வேண்டுகோளை ஏற்று உடனே நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, இந்த புதிய சேனலையும் ஊக்குவிக்கிறீங்க. உங்கள் அனைவருக்கும் ஆண்டவருடைய பேச்சு கேட்கப்படுவதாக. எனக்கு ஒரு சிலர் சொன்னாங்க, சாத்தானை நீங்கள் அழிச்சிட வேண்டியதானே, எப்படி உங்கள் சேனலில் டிஸ்ட்ராய் பண்ணான்னு. இயேசு கூட தன்னை சோதித்த சாத்தானை அழிக்கவில்லை, வேத வசனங்களை சொல்லித்தான் விரட்டினார். இயேசு கூட தனக்கு கொடுத்த துன்பங்களை விலக்கவில்லை, துன்பங்கள் வழியாகத்தான் அவர் ஜெயித்து ஜெய வீரராய் நமக்கு வாழ்ந்து காட்டினார். நான் இயேசுவின் சீடனாக இருக்க வேண்டுமேயானால் இயேசு பேசுவதை கேட்டு, அவர் சொல்வதை கேட்டு நான் நடக்க வேண்டும். நீங்களும் அவ்வாறு நடக்க வேண்டும். இயேசுவின் வார்த்தையை நாம் ஏன் கேட்க வேண்டும் என்றால், எபிரேயருக்கு எழுதின திருமுகம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் இவ்வாறு சொல்கிறது, தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உடையது. கேத்தலிக் பைபிளில் கடவுளுடைய வார்த்தை உயிர் உள்ளது, ஆற்றல் வாய்ந்தது என்று சொல்லப்படுகிறது. இந்த உயிர் உள்ள ஆற்றல் வாய்ந்த வார்த்தை உங்களோடு, நீங்களும் நானும் உயிரோடு இருக்கும் வரை இந்த உயிருள்ள வார்த்தை, ஆற்றல் உள்ள வார்த்தை உங்களுக்கும் எனக்கும் பேசிக்கொண்டே இருக்கும். இரண்டு வகையாக ஆண்டவர் பேசுவதை நம்மால் உணர முடியும். ஒன்று, நம்முடைய மனசாட்சியின் மூலமாக நாம் பாவம் செய்யும் பொழுது ஆண்டவர் பேசுவார். இரண்டாவதாக, வேத வசனங்கள் மூலமாக ஆண்டவர் உங்களோடு பேசுவார். யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம் இவ்வாறு சொல்கிறது, தேவனால் உண்டானவன் தேவனுடைய வசனங்களுக்கு செவி கொடுக்கிறான். கேத்தலிக் பைபிளில் கடவுளை சார்ந்தவன் கடவுளின் சொல்லுக்கு செவி கொடுக்கிறான். நீங்களும் நானும் கடவுளை சார்ந்த பிள்ளைகளாக இருக்கிற காரணத்தினாலே இந்த போன்ற வசனங்களுக்கு, செய்திகளுக்கு செவி கொடுக்குறீங்க. எவ்வளோ ஐபிஎல் மேட்ச், எவ்வளோ டிவி சீரியல்ஸ் எல்லாம் நடக்கும் பொழுது அதையெல்லாம் விட்டு விட்டு ஆண்டவராகிய தேவனுடைய வசனங்களுக்கு செவி கொடுக்கிற நீங்கள் அனைவரும் பாக்கியவான்கள். கடவுள் எப்படி பேசுகிறார் என்றால், கடவுள், God speaks through angels, his chosen spokesmen or prophets, dreams vision even in a donkey. கடவுள் வான தூதர் வழியாக உங்களோடும் என்னோடும் பேசுவார். கடவுள் இறை தூதர்கள் வழியாக உங்களோடும் என்னோடும் பேசுவார். கடவுள் சொப்பனத்திலே பேசுவார். ஏன்? கடவுள் கழுதையை வைத்து கொண்டு கூட உங்களோடும் என்னோடும் பேசுவார்.
சில மதங்களில் கடவுள் கடவுள் என்று சொல்லுகிற கடவுளுக்கு பேச முடியாது. அவர்களுக்கு வாய் இருக்கும், அசையாது. கண் இருக்கும், பார்க்காது. படைத்தலுக்கு ஒரு கடவுள், காப்பதற்கு ஒரு கடவுள், அழிப்பதற்கு ஒரு கடவுள், ஊருக்கு ஒரு கடவுள், சூரியனுக்கு ஒரு கடவுள் என்று பல கடவுள்களை வழிபடுவார்கள். இன்னும் ஒரு மார்க்கத்திலே எழுதப்பட்ட அவர்களுடைய புனித நூலுக்கு ஆசிரியரே கிடையாது. இதை போன்று இருக்கும் பொழுது நீங்கள் வாசிக்கின்ற வேத நூல், ப்ராட்டஸ்டன்ட் பைபிள்னா 66 புத்தகம், கேத்தலிக் பைபிள்னா 72+1 புத்தகங்கள், 40 எழுத்தாளர்கள், யார் யார் என்று தெளிவாக இருக்கிறது. அப்பேற்பட்ட வேத ஆராய்ச்சி புத்தகத்தோடு நீங்களும் நானும் இணைப்பில் உள்ளோம் என்பதை நினைத்து பார்க்கும் பொழுது மிகவும் பெருமையாயிருக்கிறது. கடவுள் ஏஞ்சல்ஸ் மூலமா பேசினார். என்ன ஆதாரம்? லூக் 1ஆம் அதிகாரம் 5-38 வசனங்களை பார்க்கும் பொழுது, இதே ஏஞ்சல் வானதூதர் சகரியாவின் மனைவி எலிசபெத் அம்மாளோடும் சகரியாவோடும் பேசினார். அதே வானதூதர், நான் கெப்ரியேல், உன்னோடு பேசவும் உனக்கு இந்த செய்தியை அறிவிக்கவும் தேவனால் அனுப்பப்பட்டேன் என்று அன்னை மரியாளிடத்திலே பேசுகிறார். இப்படியாக ஆண்டவரின் வார்த்தையை நேராக வந்து ஏஞ்சல்ஸ் மூலமாக பேசியதை பார்த்திருக்கிறோம். 2 சாமுவேல் 24:10-25 வசனங்களை பார்க்கும் பொழுது, தாவீது தன் தவறுகளுக்காக மனம் வருந்திய பொழுது இறைவாக்கினர் காதின் மூலமாக இறைவாக்கு அருளப்பட்டது. தாவீது தான் செய்த எல்லா பாவங்களுக்காக மனம் வருந்தி, ஐயோ நான் என்ன செய்ய போகிறேன், எல்லாம் முடிந்து விட்டது போல் இருக்கிறதே என்று மனம் வருந்திய போது இறைவாக்கினர் காதின் மூலமாக தாவீதுக்கு இறைவாக்கு அருளப்பட்டது. அந்த அருளப்பட்ட இறைவாக்கை தாவீது தனக்கு முக்கியமான ஒரு செய்தியாய் வைத்து கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை வெற்றிகரமாக கடந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆதியாகமம் தொடக்க நூல் 4ஆம் அதிகாரம் 1-23 வசனங்களை பார்க்கும் பொழுது, ஆண்டவர் காயினிடம் உரையாற்றினார் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. காயினிடம் ஆண்டவர் உரையாடுகிறார். எங்கே உன் சகோதரன்? நீ அவனை என்ன செய்தாய் என்று ஆண்டவர் கேட்கிறார். நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்று ஒரு தெய்வம் பார்க்கிறார் என்றால் அவர் இயேசு கிறிஸ்து மட்டுமே. அவருக்கு உங்கள் மீதும் என் மீதும் எவ்வளவு அக்கறை இருக்கிறது என்றால், நீங்களும் நானும் என்ன செய்கிறோம் என்று ஆண்டவர் உங்கள் மேல் என் மேல் சிந்தனை உடையவராய் என்றென்றும் இருக்கிறார். அகில உலகத்தில் உள்ள ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்காக ஆண்டவர் சிந்தித்துக் கொண்டிருக்கிறார். ஆக்ட்ஸ் ஆஃப் தி அப்போஸ்டல்ஸ் 9:10-18, அப்போஸ்தலர் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 10-18 திருத்தூதர் பணிகள் என்று சொல்லப்படுகிறது. கத்தோலிக்க திருச்சபையில் தமாஸ்குவில் ஆண்டவர் அனனியாவுக்கு தோன்றி, அனனியா என்று அழைக்க, அவர் ஆண்டவரே இதோ அடியேன் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இங்கு பார்ப்பீர்களேயானால் ஆண்டவர் நேரடியாக அனனியாவுக்கு அழைப்பு கொடுக்கிறார்.
நேரடியாக அனனியாவோடு பேசுகிறார். அனனியா என்ன செய்ய வேண்டும்? சவுலை பார்க்க வேண்டும். சவுலை பவுலாக மனம் மாற்றம் அடைய செய்ய வேண்டும். சவுலோடு அவர் பேசுவதற்கு முன்பாக, பவுலாய் மாற்றுவதற்கு முன்பாக ஆண்டவர் அனனியாவோடு பேசுகிறார். ஆதி ஆகமத்திலே பார்க்கும் பொழுது, என்னாகமத்திலே பார்க்கும் பொழுது 22ஆம் அதிகாரம் 21 35 வசனம் வரை, கத்தோலிக்க பைபிள்ல எண்ணிக்கை என்கிற புத்தகம் 22ஆம் அதிகாரம் 21 35 வரை, பிலேயாமும் அவர் கழுதையும் கூட்டிக் கொண்டு போகிறார் பிரின்ஸ் ஆஃப் மாவோவை பார்க்க. அந்த பிரின்ஸ் மாவோவின் இளவரசரை பார்க்க பிலேயாமும் கழுதையும் போகிறார்கள். 22 கர்த்தர் அவர் மேல் கோபமாயிருக்கிறார். ஆங்கிலத்திலே சொல்கிறது, God was angry. Angels stood in the road to oppose him. ஆண்டவருடைய தூதர் அவரை எதிர்த்து ரோட்டிலே நிற்கிறார். இந்த கழுதை இந்த ஏஞ்சலை பார்த்து அப்படியே நின்றுடுச்சு. இந்த எஜமான்கிட்ட சொல்லுது, போ வேண்டாம், ஆண்டவருக்கு விருப்பமில்லாத காரியம். கழுதையை போட்டு அடிக்கிறான். 24ஆம் வசனம், ஏஞ்சல் ஸ்டுட் இந்த வீனியார்ட், 2 பக்கமும் திராட்சை தோட்டம், அது நடுவே இந்த கழுதை நின்று விட்டது. ஏன்னா திருப்பியும் இறைவனின் தூதர் அங்கே வந்து நிற்கிறார். வேண்டாம், போக வேண்டாம். 3வது முறையாக ஒரு சுவற்றின் நடுவே கழுதை பிலேயாமை வைத்து காலை நறுக்குகிறது. கால் அப்படி இடிக்குது. அவனுக்கு கோபம் வந்து கழுதையை போட்டு அடின்னு அடிக்கிறான். கழுதைக்கு தெரிகிறது ஆண்டவருக்கு பிடிக்கவில்லை. கழுதை ஆண்டவரை பார்க்கிறது, ஆண்டவரின் இறை தூதரை பார்க்கிறது. கழுதை வாயை திறந்து பேசுகிறது, என்னை ஏன் அடிக்கிறாய்? நான் உனக்கு என்ன செய்தேன்? ஆண்டவர் கழுதையை பேச வைக்கிறார். சங்கீதம் 29:4 இவ்வாறு சொல்கிறார், கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது. இந்த வல்லமையுள்ள கர்த்தருடைய சத்தம் இறந்து போன லாசரை வெளியே வா என்று சொன்ன பொழுது லாசர் வெளியே வந்தார். விபச்சாரத்தில் பிடிபட்ட அந்த பெண்ணை இந்த கர்த்தருடைய காதுகள் கேட்டு, கர்த்தருடைய வாய் பேசிற்று, உங்களில் யார் குற்றமற்றவனோ முதல் கல்லை விட்டு எறியட்டும். கர்த்தருடைய வாய், இயேசுவின் வாய். அவர் பிடிபட்டு நியாயாதிபதிகள் முன்பே நிற்கும் பொழுது, என்னை ஏன் அடிக்கிறாய்? நான் என்ன தவறு செய்தேன் என்று கர்த்தருடைய வாய் பேசிற்று. அதே கர்த்தருடைய வாய் உங்களுக்காக எனக்காக சிலுவையிலே பரிதவித்தது. பிதாவே, இவர்களை மன்னியும். தன் உயிர் போகிற நேரத்திலும் கூட ஆண்டவராகிய இயேசு உங்களுக்காக எனக்காக பேசினார், இவர்களை மன்னியும். எப்பேற்பட்ட ஒரு தெய்வம் பாருங்கள். வாயை திறந்து பேசினார். ஒரு பூஜ்யம், பூமி வெறுமையாய் இருந்தது, பூமியிலே சகலத்தையும் உருவாக்கினார், பூமி நிறைவானது. வான்மண்டலம் வெறுமையாய் இருந்தது, நட்சத்திரங்கள் இல்லை, கோள்கள் இல்லை, விண்வெளிகள் இல்லை, என்றுமே இல்லை, பூஜ்யமாயிருந்தது. நாட் அதை முழுமையாக்கினார். 7வது நாள் பூமியில் எல்லாத்தையும் படைச்சு 7 தேவன் ஓய்வு எடுத்தார். பூமியை உண்டாக்கி விட்டேன், மனிதனை உண்டாக்கி விட்டேன், மாசு மறுவில்லாமல் உண்டாக்கி விட்டேன், இவர்கள் சுபிக்ஷமாய் இருக்க வேண்டும் என்று தேவன் பூமியை உண்டாக்கி தன் வாயினால் பேசி எல்லாவற்றையும் செய்தார் என்று சொன்ன ஒவ்வொரு வசனங்களையும் தியானித்து பாருங்கள். ஏஞ்சல் மூலமா பேசினார், ப்ராஃபிட் மூலமா பேசினார்,
யோசேப்புக்கு சொப்பனம் மூலமா பேசினார். ஜோசப்புக்கு மரியாளின் கணவரிடம் நேரடியாக பேசினார். இப்படியாக பல்வேறு வகையில் பேசின தேவன், நீங்கள் பாவம் செய்யும் பொழுது பாவம் செய்யாதே என்று உங்கள் ஆத்மாவிலும் பேசிக்கொண்டுதான் இருக்கிறார். அந்த ஆண்டவரின் சத்தத்தை கேளுங்கள். துன்பம் வரும்பொழுது துவண்டு போய் விடாதீர்கள். சாத்தானின் செய்கைகளை கண்டு பயந்து போய்விடாதீர்கள். இயேசு பயப்படவில்லை. இயேசு சாத்தானை அழிக்கவில்லை, விரட்டினார். நீங்களும் நானும் கூட ஒரு வரைமுறை வரை சாத்தானை விட்டு வைப்போம், பின்பு விரட்ட ஆரம்பித்து விடுவோம். நானும் என் சாத்தானை அடித்து விரட்டுகிறேன், இனி என் வழியிலே நிற்க மாட்டாய். இதை பார்க்கிற ஒவ்வொரு மகன் வழியிலே, மகள் வழியிலே, அவள் குடும்பத்திலே நிற்க மாட்டாய் என்று சொல்லி உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நீங்கள் நல்லா இருப்பீங்க, உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும், உங்கள் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க, உங்கள் பேர பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க. God bless you all.